So next நம்ம பார்க்க போகிறது hydraulic press. ஆல்ரெடி நம்ம வந்து மெக்கானிக்கல் ப்ரெஸ்ன்னு ஒன்று பார்த்தோம். மெக்கானிக்கல் ப்ரெஸ் எதுக்காக, ரெண்டு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸும் சரி மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸும் சரி ரெண்டுமே வந்து ஷீட் மெட்டலில் அப்ளையிங் ப்ரெஷர் நமக்கு தேவையான ஷேப்பு ஃபார்மு கொண்டு வந்துக்கிறதுக்கு பேர் ப்ரெஸ்ஸஸ்ன்னு பேர். ஸோ அதில் மெக்கானிக்கல் ப்ரெஸ் அண்ட் ஹைட்ராலிக் ப்ரெஸ் பார்த்தோம். அதில் மெக்கானிக்கல் ப்ரெஸ் வந்து என்ன, ஃபுல்லாகவே வந்து ஃப்ளை வீல் இருக்கும். ஃப்ளை வீல்லேருந்து சைடில் இட் வில் பி கனெக்டிங் டு அ நடுவில் வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கும், இன் விச் த ரோட்ரி மெக்கானிசம் இஸ் கன்வெர்டட் இன்டு ரோட்ரி மோஷன் இஸ் கன்வெர்டட் இன்டு லீனியர் மோஷன். ஸோ அந்த மோஷன்லேருந்து கீழே வந்து இட்டில் ஷாஃப்ட், டிரைவிங் ஷாஃப்ட்லேருந்து மோஷன் கன்வெர்ட் ஆகி இட் இஸ் கிவன் டு த ரேம். அந்த ரேம் கீழே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, யூ வில் ஹாவ் அ டை, அப்பர் டை இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோவர் டை இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஒர்க் பீஸ் வச்சுருவாங்க. அந்த ஒர்க் பீஸ் வில் கெட் தி ஷேப். இது நார்மல் மெக்கானிக்கல் ப்ராசஸ். So hydraulic process, hydraulic, the name itself insists that it is nothing but it is oil or fluid, incompressible fluid is used அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹைட்ராலிக் என்னுடைய செட்டப் எப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் தி செட்டப். ஓகேங்களா? இந்த செட்டப்பில் என்னென்னலாம் இருக்குது, முதல்ல காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஹைட்ராலிக் ப்ரெஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இட் வில் பி ஹேவிங் அ பேஸ். பேஸுங்கிறது என்னது, இட் ஹோல்ட்ஸ் தி என்டையர் செட்டப் ஆஃப் தி மெஷின். அதுதான் ஃபுல்லாக தாங்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் தி ப்ரெஷர். எந்த அளவுக்கு இந்த ரேம் வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் இந்த பேஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து தாங்க போகிறது. சரிங்களா? ஸோ இந்த பேஸுக்கு மேலே யூ வில் பி லோவர் டையை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லோயர் டையை டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமானா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இட் வில் பி ஃபிக்ஸட் டு தி போல்ஸ்டர் பிளேட். அந்த போல்ஸ்டர் பிளேட் தான் வந்து பேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ் வில் ஹாவ் T ஸ்லாட்ஸ். ஏன்னா இந்த போல்டர் பிளேட் வந்து அந்த T ஸ்லாட்டில் உள்ள ஃபிக்ஸ் நட்டு போட்டு போல்ட் போட்டு முடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது திஸ் போல்டர் பிளேட்லேருந்து மேலே வர்றது வந்து யூ வில் பி ஹேவிங் தி லோயர் டை, above which you will have the upper die. இந்த அப்பர் டையும் இந்த லோயர் டையும் will be in proper alignment. இன்னும் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக கைட் பண்ணணும். ஏன்னா ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக கைட் பண்ணுங்கிறதுக்காக சைடில் வந்து லீனியர் கைட்ஸ் will also be provided so that எனக்கு எந்த விதமான மிஸ் அலைன்மெண்ட் எரர் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் அப்பர் டை will be fixed to the ram. இந்த அப்பர் டைக்கு வந்து சில ஆப்ரேஷனில் வந்து அப்பர் டை வில் பி ரீப்ளேஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் பஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, பஞ்சஸ் எதுக்காக, அது பிளாங்கிங், பியர்சிங் ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ வி வில் சி தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ். ஸோ இதில் பஞ்சும் வைக்கலாம். அதுக்கடுத்து இட் கேன் பி ஹேவிங் அன் அப்பர் டை. இதில் இந்த லோயர் டை இஸ் ஃபிக்ஸட் அண்ட் அப்பர் டை இஸ் மூவிங் டை. சரிங்களா? இந்த அப்பர் டை வில் பி கனெக்டட் டு த ரேம் அண்ட் த ரேம் வில் பி கனெக்டட் டு தி பிஸ்டன். ஸோ இந்த பிஸ்டன் வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஒரு சிலிண்டருக்குள்ளே இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் சிலிண்டர். அது என்ன ரெசிப்ரோகேட்டிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். அட் த சேம் டைம் டபுள் ஆக்டிங்னா, ஸோ இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் ஆயில் உள்ள இன்சர்ட் ஃபீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அப்போது இந்த பிஸ்டன் வில் மூவ் டவுன், இங்கே இருக்கிற ஆயில் வில் மூவ் அவுட். அதே மாதிரி இந்த பக்கம் இன்சர்ட் ஃபீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே வந்து ஆயில் வில் பி ஃபில்லிங் அண்ட் இங்கே இருக்கிற ஆயில் வில் பி மூவிங் அவுட். ஸோ திஸ் இஸ் தி செட்டப். இது மட்டும் இல்லாமல் இந்த சிலிண்டர், இந்த ஆயில் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்ஸ்ன்னு பேர். ஸோ அதில் கண்ட்ரோல் வால்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்ஸ்ன்னு பேர் அதுக்கு. சாரி, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்ஸில் டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டைரெக்ஷன் கண்ட்ரோல் வால்ஸ்னால் என்ன, 3/2 வால், 4/2 வால். எந்த நேரம் இந்த இடத்துல ஆயில் ஃபில் ஆகணும், இந்த இடத்துல ஆயில் எங்கே வெளியே போய் ஆகணும், ஸோ அது மாதிரி எந்த நேரத்தில் இந்த இடத்துல ஆயில் ஃபில் ஆகணும், எந்த நேரத்தில் வெளியே போகணும், இது எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணலாம் பை யூஸிங் வால்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வால்வு மட்டும் இல்லாமல் இட் இஸ் கனெக்டட் டு தி ரிசர்வாயர். அப்புறம் ஒரு மோட்டார் ஒன்று இருக்கும். ஏன்னா ரிசர்வாயர் இஸ் அ பிளேஸ் வேர் யூ வில் பி ஸ்டோரிங் தி ஆயில், இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அந்த ஆயிலை வந்து உள்ள இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டார் வச்சுருப்பாங்க. சாரி, இட் இஸ் அ பம்ப் வச்சுருப்பாங்க. சரிங்களா? திஸ் இஸ் தி என்டையர் செட்டப் ஆஃப் அ ஹைட்ராலிக் ப்ரெஸ். இப்போது இனிஷியலாக தேர் இஸ் நோ ஒர்க் பீஸ். அப்போது த ரேம் ஹேஸ் டு மூவ் ஃப்ரம் தி பாட்டம் டு தி அப்வர்ட் போர்ஷன் முதல்ல. ஸோ முதல்ல என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல ஆயிலை வந்து ஃபில் பண்ணாங்க. ஃபில் பண்ணும்போது திஸ் ஏரியா இஸ் கோயிங் டு பி ஃபில்டு. அப்போ ஃபில் ஆகும்போது இந்த பிஸ்டன் மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆயில் வில் பி மூவிங் அவுட். மூவ் ஆகும் பொழுது
this ram from the bottom it is moving up towards the actually இதில் வந்து என்ன செய்வாங்க டாப் டெட் சென்டர் பாட்டம் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து டிபெண்டிங் அப்பான் தி பொசிஷன் ஆஃப் தி சிலிண்டர் இது வந்து டாப் டெட் சென்டர் இது வந்து பாட்டம் டெட் சென்டர் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் மேலே போன பிறகு என்னுடைய ஒர்க் பீஸை இதில் ஃபீட் பண்ணுவாங்க ஒர்க் பீஸ் அதில் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இனிஷியலாக ஒரு ஸ்டெப் பண்ணுவாங்க தட் இஸ் கால் ப்ரீ ஹீட்டிங் ஆஃப் தி டை பண்ணியிருப்பாங்க ஏன் சார் ப்ரீ ஹீட்டிங் ஆஃப் தி டை பண்ணும்போது இங்கே ஒரு ஒர்க் பீஸ் வைக்கிறேன் இட் இஸ் கோயிங் டு பி இன் ஹை எலிவேட்டட் டெம்பரேச்சர்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்க போகுது பட் டை வந்து இட் இஸ் கோயிங் டு பி அட் அ லோவர் டெம்பரேச்சர் நான் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே வச்ச உடனே இம்மீடியட்டாக இந்த போர்ஷன் வில் கெட் கூல்டு மேலே இருக்கிற ரேம் வந்து அதாவது இந்த அப்பர் டை வந்து அழுத்தும் போது அதுவும் சில்லுன்னு இருக்கும் ஸோ என்டையர் போர்ஷன் வில் கெட் கூல்டு விச் லீட்ஸ் டு டிஃப்ரென்ஸ் இன் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சார் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் சடன் கூலிங் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டீரியல் விச் லீட்ஸ் டு கேஸ் ஹார்டனிங் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருவாங்க இந்த லோயர் டையையும் அப்பர் டையையும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ தட் த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி obtained ஆஃப்டர் இன் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வில் பி சேம் ஃபார் தி என்டையர் வால்யூம் சரிங்களா ஸோ இது என்ன செய்கிறாங்க இப்போ வச்சாச்சு இதை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ளூயிட் இஸ் கெட் இன்சைட் அட் த டாப் போர்ஷனில் வருது ஃப்ளூயிட் உள்ளே வருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக திஸ் பிஸ்டன் மூவ்ஸ் ஃப்ரம் டாப் டெட் சென்டர் டு பாட்டம் டெட் சென்டர் அப்போ இங்கே இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே வில் பி கோயிங் அவுட் அண்ட் ஸ்டோர்ட் இன் தி ரிசர்வாயர் ஏற்கனவே டேங்க் ஒன்று வச்சுருப்பாங்களே அந்த டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆகிடும் திஸ் ரேம் மூவ் ஸ்லோலி ஃப்ரம் தி டாப் டெட் சென்டர் டு த பாட்டம் டெட் சென்டர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இஸ் கிவன் ஆன் தி ஒர்க் பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரெஷர் ஒர்க்கு இதில் என்னென்னா யூனிஃபார்ம் ப்ரெஷர் வந்து கொடுக்கப்படும் யூனிஃபார்ம் ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக திஸ் மெட்டீரியல் கெட்ஸ் ஸ்குவீஸ்ட் இன் தி நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் தி டை எல்லா கார்னர்லேயும் ப்ராப்பராக போய் ஃபில் ஆகிடும் ஸோ ப்ராப்பராக ஃபில் ஆகும்போது எனக்கு எக்ஸாக்ட் ஷேப் வந்து கிடச்சிடும் அதான் இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டிராஃப்ட் ஆங்கிள்ங்கிறது நம்ம மோல்டிங்லேயும் பார்த்துருப்போம் இதுலேயும் பார்த்துருப்போம் இதுலேயும் பார்க்குறோம் நம்ம இப்போ இதுலேயும் பார்க்குறோம் ஃபார்மிங் டெக்னாலஜிலையும் ஸோ இந்த டிராஃப்ட் ஆங்கிள்ங்கிறது லிஃப்டிங் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் தி டை வெளியே ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஸோ இந்த டிராஃப்ட் ஆங்கிள் வந்து அதிகமாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா we can be able to get a proper surface finish என்ன சர்ஃபேஸ் இந்த டையில் இருக்கோ that will be produced in the work piece அதில் இந்த என்ன சொல்கிறது ஸ்மூத்னஸ் வந்து will be very high ஸோ ஒன்ஸ் இதை வந்து ப்ரெஷரைஸ் முடித்த பிறகு இட் கோஸ் பேக் ஸ்லோலி பை சேஞ்சிங் தி வால் டைரக்ஷன் கண்ட்ரோல் வாலில் மாற்றும்போது இங்கே வந்து ஆயில் ஃபில் ஆகும் திஸ் பிஸ்டன் வில் மூவ் அப்வர்ட் அண்ட் திஸ் கோ பேக் ஸோ திஸ் இஸ் தி நார்மல் ப்ரொசீஜர் சரிங்களா இதில் நான் வந்து மேலேருந்து ஆயில் கொடுக்கும்பொழுது ப்ரெஷரில் அழகாக இந்த பிஸ்டன் ஆனது மூவ் ஆகி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக யூனிஃபார்மாக இறங்கும் ஸோ தட் அப்போது இங்கே இருக்கிற மெட்டீரியலில் லோட் அப்ளை வில் பி ஸ்டெடி ஸோ எங்கெங்கெல்லாம் ஹெவி ப்ரெஷர் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வி கோ ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸஸ் ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸஸ்க்கு இன்னொரு ஹைட்ராலிக் சிஸ்டம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து டிப்பர் லாரியை ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா அதில் ஹெவி அமௌண்ட் ஆஃப் ப்ளூ மெட்டல்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அதாவது ஜல்லிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதை கொட்டுறதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு அப்ரோச் சரிங்களா ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம்னா திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ராயிங் அண்ட் ஃபார்மிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸுக்குமே இதை யூஸ் பண்ணலாம் பட் த ப்ராசஸ் இஸ் யூனிஃபார்ம் அண்ட் ஸ்டெடி அண்ட் ஃபார் ஹெவி ப்ரெஷர் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் வி கோ ஃபார் தீஸ் டைப் ஆஃப் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு இதில் ஒரு அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டு அந்த ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற யூனிட்டு அதெல்லாம் தான் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும் சரிங்களா ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு தேவைப்படாது பட் when you are coming in for hydraulic press maintenance is very very important உங்களுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஸ் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ